இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள் 15/6/2025 ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி மாலை 3:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அதிகாலை 12:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மிருகசிருடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசிருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:11 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய கோபத்தையும் குழப்பங்களையும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். அனைவரிடத்திலுமே இன்று மன அமைதியுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருமித்து பணியாற்றுவதன் மூலமாக வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிக்கவும் முடியும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உறவில மகிழ்ச்சியை பராமரிக்கவும் முடியும். இருவருக்கும் இடையிலே இன்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை நன்கு கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. விரயங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. இன்று ஆதாயம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக நீங்க குறுக்கு வழிகளை மட்டும் யோசிக்கவும் வேண்டாம். ரியல் எஸ்டேட் தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரங்களில் நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய டென்ஷன்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கான பொறுப்புகளும் வந்து சேரும். மற்றவர்களை சந்தேகப்படவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக முடிவுகளும் எடுப்பீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல உற்சாகமாக பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. இந்த தொல்லைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களை இன்று நீங்க அதிகமாக பேசவும் வேண்டாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிரமங்களும் நீங்கும். பழைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடை வளர்ப்பு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். எந்த ஒரு வேலைகளிலுமே புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. விருப்பமான உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும்.
உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதிய மக்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த கவன சிதறல்களும் நீங்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அமைதியை இழக்கவும் வேண்டாம். நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய குழந்தைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அவசியமான வேலைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்தாலே போதும். குடும்பத்துல மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உறவினர்கள் இப்பொழுது ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பிள்ளைகள் இடத்துல எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால எழுந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக ஊழியர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. சட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனமும் எதையாவது நினைத்துக் கொண்டு கவலைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருடைய அறிவுரைகள் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பணியிடத்துல உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலைகளை முடிப்பதற்கு உங்களால முடிந்த அனைத்தையுமே செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில ஏற்பட்டு இருந்த சிரமங்களும் நீங்கும். மாணவர்கள் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தோற்ற பொலிவுல மாற்றங்களும் உண்டாகும். சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். மற்றவர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லதுதாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். தற்பெருமையான பேச்சுக்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் நல்லது. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:11 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. நண்பர்களுடைய விஷயத்துல இன்று கவனமாகவும் இருங்க. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறையுடன் இருக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஆன்மீக நாட்டங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வேலைகளை கையாள்வதில் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை நல்லபடியாக புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணம் சம்பந்தமான வளர்ச்சியும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்தில கவனமாகவும் இருங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று வேலை விஷயங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. நிலையான வருமானத்தை பெறுவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலைகளும் காணப்படும். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். எதிலும் என்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாலையில குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவாங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பொருட்களும் வந்து சேரும். வியாபாரத்துல சில நவீனகரமான யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவ அறிவும் வெளிப்படவும் செய்வீங்க. சில புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு பயணத்தின் காரணமாக உடல் அசதியுடனும் இருப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை சக ஊழியர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். தொழில சில புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தையும் பார்த்துவிடலாம். நிதி நிலைமையை வலுப்படுத்துவதற்காக நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இதுல வெற்றியும் பெற்று விடுவீங்க. கூட்டாக எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதுல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில வேலைகளை சிறப்பு கவனத்துடன் செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. இது உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். வெளியூர் தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இரவு நேர பயணங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இன்று வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:11 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கையாள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையுடனும் காணப்படுவீங்க. புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை கவனமாக இருந்து வளர்ச்சியையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணிகள்ல திருப்தியும் உண்டாகும். புதிய வேலைகளுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் சம்பந்தமாக சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில வேலைகள்ல நீங்க தடையில்லாமல் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தனவரவை பெருக்கவும் செய்வீங்க. புதிய
பெண் நண்பர்கள் கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த வயிறு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் என்ற சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. உங்களுக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட சில முக்கியமான உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில மகிழ்ச்சியான விஷயங்கள்ல என்று பங்கேற்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சிலருக்கு நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நிதி நிலையை வலுப்படுத்துவதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே மற்றவர்களை நம்பி இருப்பதும் நல்லதுதாங்க. சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில வேலைகளை நீங்க முன்னின்று செய்வதும் நல்லது. பெரிய வேலைகளை திட்டமிட்டும் இருப்பீங்க. இதுல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. மனைவி மற்றும் குழந்தைகளுடைய தொழில் மற்றும் ஆரோக்கியம் குறித்து முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்துல தனி அக்கறையுடனும் இருப்பீங்க. அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் போட்டிகள்ல அதிக ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று கலைத்துறையில முக்கியமான பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். காப்பகம் சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளி வட்டாரங்கள்ல நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சாதாரண செயல்கள் கூட உங்களுக்கு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். சாதித்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. பணிகள்ல சின்ன சின்ன சவால்களும் இருக்க தங்க செய்யும். ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வேலைகளை முறையான திட்டமிடுதல்களுடன் செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் சரியான உரையாடல்களுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு போனஸ் தொகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். இன்று தேவையற்ற பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லதுதாங்க. முடங்கி இருந்த உங்களுடைய தொழில முன்னேற்றமும் உண்டாகும். அரசு பணிகள்ல இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய உதவிகளும் வந்து சேருங்க. உங்களுக்கு இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டாலே போதுங்க. இன்று விலகி இருந்த உறவினர்களும் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் என்று உங்ககிட்ட ஏதாவது நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களும் உங்ககிட்ட உதவிகளை எதிர்பார்க்கவும் செய்வாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். சோம்பேறித்தனமான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. காதல்ல இருக்கிறவங்க பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை செய்து முடித்து நிரூபித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி பெறும். வணிகத்துல ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களும் நீங்கும். மனதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றிய உறுத்தல்களும் இருக்கத்தங்க செய்யும். மற்றவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். செய்யும் தொழில மேன்மைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சரி செய்தும் கொள்வீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழலும் உண்டாகும். எந்த ஒரு செயலிலுமே சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு சாதகமான போக்கும் காணப்படும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாந்தமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று நிறைவாகவும் உணர்வீங்க. தேவையற்ற முன்கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதுங்க. பணியில இன்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் குடும்பத்துல எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். என்று ஏதாவது தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்று வேலை விஷயமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு வியாபாரத்துல இருக்கிறவங்க சற்று விழிப்போடு நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க பஞ்சாயத்து பேசவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் தொழில்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். எச்சரிக்கையுடன் வியாபாரத்தை செய்தாலே போதும். சிறு காயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. தொழில்ல சாதகமான போக்கும் இருக்கும். ஓய்வெடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலையும் இருக்கத்தங்க செய்யும். பேச்சுக்கல்ல கராராக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று நேர்மறையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சுயநலமாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். யாருடைய பேச்சுக்களையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெரிய முதலீடுகள் செய்வதாக இருந்தால் அதுல கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய தவறுகள்ல இருந்து சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க.
அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் வேண்டாங்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதுல பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளும் அதிகரிக்கும். சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான செயல்பாடுகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. விவேகமான செயல்பாடுகள் முன்னேற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். இன்று தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. அனைத்து விஷயங்களிலுமே இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சகஜமான நாள் என்றும் கூறலாங்க. அன்றாட செயல்களையும் கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. ஆன்மீக விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இருவருக்கும் இடையிலே இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கட்டுமான தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். நில விற்பனையில எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உயர் அதிகாரிகள் தரும் உற்சாகத்தினால பணியிடங்கள்ல பரபரப்பாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. அலுவலகத்துல அதிகரிக்கும் பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள்ல ஏதாவது ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நோக்கத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். முன்னேற்றத்துல தடையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. குழந்தைகளுடைய கல்வி தொடர்பாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில வேலைகள் ஓரிரண்டு நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்தால் அதனை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண வரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இணக்கமான தொடர்பாடல்களின் மூலம் மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல காணப்படும் உறுதியின் காரணமாக இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலைகள்ல மகிழ்ச்சியான ஆச்சரியங்களும் ஏற்படலாங்க. நீங்கள் செய்யும் வேலையில எல்லா விதத்திலேயுமே வெற்றியும் உண்டாகும். இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பயனுள்ள வழியில பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லதுதாங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. எந்த ஒரு வேலையிலுமே கலந்தாலோசித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல சாமர்த்தியமாக ஆர்டர்களை பேசி பிடிக்கவும் செய்வீங்க. பங்குச்சந்தையில வியூகம் அமைத்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இதுல இருந்து விலகி இருப்பதே நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால சமூக அந்தஸ்தும் அதிகரிக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. சில யோகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சகோதரர்கள் கிட்ட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்தும் கொள்வீங்க. இன்று புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிறந்த வாய்ப்புகளும் வந்து சேரலாம். புதியதாக ஒரு நபரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் எந்த ஒரு வேலையிலும் வெற்றியும் உண்டாகும். அரசியல் துறையில இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய திட்டங்கள்ல புத்திசாலித்தனமாக பணத்தை முதலீடுகளும் செய்வீங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய மாமன் வழி உறவினர்கள் கிட்ட இருந்து புதியதாக ஏதாவது பிரச்சனைகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவுகள்ல இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழலும் மாறும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால அலைச்சல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறப்பாகவும் உணர்வீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மகிழ்ச்சியாக உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மிகுந்த மன அழுத்தத்துல இருந்து வந்தவங்க அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியையும் ஏற்படுத்தும். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல நட்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை இன்று பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் மன உறுதியுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களை புத்திசாலித்தனமாக செயல்படுத்தவும் செய்வீங்க. சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. அது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும்.
எந்த தடை வந்தாலும் அதுல இருந்து தாண்டி வந்தும் விடுவீங்க. குடும்ப நன்மைக்காக ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வீட்டிற்கு குடிப்போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தின் மதிப்பை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலுமே இன்று சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை இப்பொழுது நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சில ஏமாற்றமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையின் தன்னிச்சையான முடிவுகளுக்கு உடன் இருக்கவும் செய்வீங்க. வாக்குவாதங்களும் நீங்கும். தொழில்ல நீங்க சிலருடன் செய்யக்கூடிய வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. வேலைகளுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. கற்பனை சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பிடித்த உணவினை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில பணிகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். சில நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்களும் குழப்பங்களும் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிச்சுமை என்ற சத்து அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை செய்வதும் நல்லது. குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அவருக்கு துணையாகவும் இருக்கவும் செய்வீங்க. நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே பணத்தை நல்ல முறையில செலவழிக்கவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. முதலீடுகளுக்காக வங்கி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்கள் செய்யும் சில உள்குத்து வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதனால மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழிலை விரிவுபடுத்துவது குறித்து நெருங்கிய நண்பர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். நவீன மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால அலைச்சல்களுடன் சில சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று எந்த ஒரு வேலையிலுமே
மற்றவர்களுடைய உதவிகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்ல பாதி குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளுடைய தொழில் மற்றும் திருமணம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் தந்தையருடன் தேவையற்ற விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுடைய படிப்பு தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சிரமப்பட்டு தாங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். கற்பனை சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்ற பொலிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. விருப்பமான பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். மாற்றங்களும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவிற்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றிக்கு முடிந்த அளவிற்கு நீங்க முயற்சிகளும் செய்வீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளுக்காக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல மனதுல நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான உறவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடன் திருப்தியுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நோக்கத்திற்கு தடையாக இருந்து வந்தவர்களும் விலகி சென்று விடுவாங்க. முடிந்த அளவிற்கு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே இன்று நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால தேவையற்ற டென்ஷன்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. சகோதர உறவுகளினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். நம்பிக்கை துரோகங்களும் நீங்கும். இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். இதனால வீடும் கலைக்கட்டும். அரசால ஆதாயமும் உண்டாகும். வேற்று மதத்தினர் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் சில வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். இன்று நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக துறைகள்ல பணிபுரியவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில முக்கியமான வேலைகள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய வேலையை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருக்கிறவங்களுக்கு வேறு வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய வேலைகள்ல தொடர்ந்து இருப்பதும் நல்லதுதாங்க. எதிரிகளுடைய வார்த்தைகளை நீங்க அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். உறவினர்களை பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் ஏற்படலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். மனை சார்ந்த இழுபறிகளும் நீங்கும். எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி செயல்படுவதும் நல்லது. மறதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தந்தையின் வழியில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பது வளர்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல உங்களுக்கான ஆர்வமும் அதிகரிக்கும். பணிகளை எல்லாமே நீங்க நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில சாந்தமாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வெற்றியை நோக்கி பயணிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தை சீராக நடத்தவும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிப்பது மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். சில மகிழ்ச்சியான பேச்சுக்கள் உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பிள்ளைகளை புது முயற்சிகள்ல நீங்க ஆதரிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைகளை நயமாக பேசித்தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்மீக வேலைகளுக்கு அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வணிகர்களுக்கு சில மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள் அதிகமாக இருப்பதினால உடல் அசதியும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய அன்றாட வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இப்பொழுது தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.